نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் ஃபாத்திமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடும் செய்வதற்கு உண்டான தௌஃபீகையும் நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் கொடுக்கின்ற சதகாக்களையும் நாம் இரவு நேர தொழுகைகளையும் தராவீஹ் தொழுகைகளையும் தஹஜ்ஜத் தொழுகைகளையும் துஆக்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலான் மாதங்களை அடைந்து நோன்பு நோக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீகையும் நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் கண்டுகளிக்கும் நஸீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இறையில்லமான கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் உம்ரா செய்யும் பாக்கியத்தையும் மதீனா முனவ்வராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இந்த நாட்கள் மூன்றாவது ஜும்ஆ நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிறை பார்க்கக்கூடிய அன்றைக்கு நாம் மிக ஆர்வத்தோடும் பிறை வந்துருமா, அறிவிப்பு வந்துருமா, ரமலான் நாளைக்கு ஆரம்பிச்சிருமா, இன்னைக்கு தராவி ஆரம்பிச்சிருமா அப்படின்னு நம் மக்கள் ஒரு ஆர்வத்தோடு ரமலானை வரவேற்க நாம் காத்து கொண்டிருந்தோம். ரமலானும் வந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 16வது நோன்பை நாம் நோற்றிருக்கிறோம். பாதி நிஸ்ஃபு முடிஞ்சிருக்கிறது ரமலான்ல. இன்னும் சில தினங்கள், இன்னும் 2 வாரங்களே உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ரமலானுடைய நாட்களில் சமூகத்திற்கு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக ஜகாத்தின் கடமைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களின் மீது எப்படி தொழுகை கடமையோ அதே போல ஜகாத்தும் கடமை. குர்ஆன்ல அல்லாஹ் 3 விஷயங்களை சேர்த்தே சொல்வார். 3 விஷயங்களை சேர்த்தே சொல்வான். அந்த 3 விஷயங்களில் ஒரு காரியம் செய்து ஒரு காரியம் செய்யாமல் விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 3 காரியங்களை சேர்த்தே சொல்கிறான், ஜோடியாக சொல்கிறான். அந்த 3 காரியங்களையும் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும், அது கடமை என்பதா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம் அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவேன், தூதருக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் என்னதான் உடம்பு உழைப்பிலும் செய்தாலும், நேரத்தை ஒதுக்கி செய்தாலும் அதை முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப எப்பொழுது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறோமோ அப்பொழுதுதான் நாம முழுமையான முஃமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும். முதல் விஷயம். இரண்டாவது அனிஷ்குருலி வலி வாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க.
அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தக்கூடிய நாம் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்மளை வளர்த்த பெற்றோர்களுக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மூன்றாவது அகீமிஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள். அப்ப இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சேர்த்தே சொல்கிறான். சேர்த்து சொல்லக்கூடிய நாம் அகீமிஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்க. இந்த இரண்டையும் சேர்த்து சொல்கிறான். நாம் தொழுகையில் மிக ஆர்வத்தோடு தொழுகிறோம், கடமையை மிக ஆர்வத்தோடு செய்கிறோம், 5 நேர தொழுகைகளை ஆர்வத்தோடு தொழுகிறோம். ஆனால் ஜகாத் விஷயத்துல நம்ம ஒருபோக்கா இருக்கும். வறுமையை போக்க வேண்டும். முதல்ல நம் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், நம்ம ஊரை பார்க்க வேண்டும். எத்தனை ஏழை எளிய மக்கள் நம் ஊரில் இருக்கிறார்கள், நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஜகாத் அப்படிங்கிற தலைப்பு எடுத்ததுனால இந்த ஜகாத் எப்பொழுது கடமையானது, அதனுடைய அளவுகோல் என்ன, யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும் என்பதை இந்த ஜும்மா உரையில் இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை, இந்த சட்டங்கள் ஜகாத்துடைய சட்டங்களை அல்லாஹ் சொல்லிய சட்டங்கள், மனிதர்களால் வகுத்த சட்டங்கள் அல்ல. ஜகாத்துடைய சட்டங்கள் அல்லாஹ் சொல்லிய, அல்லாஹ் வகுத்த சட்டங்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இந்த ஜகாத்துடைய சட்டத்தை வகுக்கவில்லை அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் வகுத்து தந்த இந்த சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்போது ஜகாத் கடமையாச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது ஜகாத் கடமையாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக மக்காவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கடமையாக்கிட்டான். அந்த ஜகாத்தை கடமையாக்க உடனே அதனுடைய அளவுகோல் எப்படி இருந்தது என்றால், ஜகாத் கடமையாக்கப்பட்ட அந்த உடனே அந்த கொடுக்கக்கூடிய அளவு எப்படி இருந்தது என்றால், நீங்கள் குலில் அஃபுவ, உங்களுக்கு செலவு போக என்ன மீதி தொகை இருக்கிறதோ அவை அனைத்தையுமே ஜகாத் கொடுத்தணும். அப்படிதான் சட்டம் இருந்துச்சு மக்காவில் இருக்கிற வரைக்கும். மக்காவுல ஜகாத் கடமையாகிற வரைக்கும் இதுதான் சட்டம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ, உங்களுடைய சம்பாத்தியத்துல உங்க செலவு போக எவ்வளவு நீங்க மீதம் வச்சிருக்கிறீங்களோ அதை அனைத்தையும் நீங்க ஜகாத் கொடுத்தரணும். இதுதான் அப்போ சட்டமா இருந்துச்சு. மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் தஆலா பலவிதமான சட்டங்களை ஏற்றுகிறான் ஜகாத்ல. அதுலதான் பல சட்டம் வருது. எப்படி ஜகாத், அதனுடைய அளவுகள் என்ன, யாருக்கு கொடுக்கணும், யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்ற சட்டதிட்டங்களை ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் அல்லாஹ் கொண்டு வருகிறான். முதல் விஷயம், ஜகாத்துடைய நோக்கம் என்ன, முன்னாடி சட்டத்துக்கு வருவோம். அல்லாஹ் ஜகாத் சொல்றானே, சதகாத் சொல்றானே, அதோடைய நோக்கம் என்ன? செல்வந்தர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அந்த ஊரில் பார்க்க வேண்டும், தன் குடும்பத்தில் பார்க்க வேண்டும். வறுமை இல்லாத உலகமாக இந்த உலகம் இருக்க வேண்டும். அப்படித்தான் மதீனாவுக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சியில் இருக்கின்ற பொழுது செல்வந்தர்களிடம் ஜகாத்தை வசூல் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வருஷத்துல எந்த அளவு மதீனா முனவ்வராவை மாற்றினார்கள் என்றால், அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த நிலையில் மதீனாவில் ஜகாத் வாங்குவதற்கு ஆள் இல்லை. இதுதான் ஜகாத்துடைய நோக்கம். மதீனாவுல ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய கடமையை ஆரம்பத்தில் மக்களுக்கு சொல்லும்போது அதிகமான சஹாபாக்களும் அதிகமான தோழர்களும் ஜகாத்தை பெற்றார்கள். ஆனால் இந்த ஜகாத்துடைய அந்த அமல் சீராகவும் சிறப்பாகவும் நடைபெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளில் ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க அப்படின்னா, குடும்பத்துல வாரிசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போயிருங்க, யாருக்காவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்க, யாருக்காவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனுக்கு பொறுப்பாளியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா கடனாளிக்கு ஜகாத் கொடுப்பது கடமை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேரு கடனாளியா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, பொருளாதாரம் இல்லாம இருப்பாங்க, ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சிந்தனை எப்படி போகுது? ஆஹா, நமக்கு ஜகாத் தகுதி இருக்கு, கொடுப்பதற்கு தகுதி இருக்குது, நம்மால கொடுக்க முடியும். ஆனா நம்ம ஜகாத் ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த சகோதரன் எனக்கு என்ன விட மேல வளர்ந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சிந்தனை வருது பத்தியெல்லாம். இது தவறான சிந்தனை. இன்னைக்கு நம்ம பல பேருக்கு அப்படி சிந்திக்கிறதுனாலதான்
ஜக்காத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற மறுக்குகிறோம். ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம், நமக்கு இவ்வளவு ஜக்காத்து அளவு, இவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுப்பதற்கு தகுதியா இருக்கிறோம். நம் சகோதரன் தான், ரத்த உறவு தான், சொந்தம் தான், பந்தம் தான், உறவினர் தான், கஷ்டத்தில் இருக்குகிறார், துன்பத்தில் இருக்குகிறார், பொருளாதாரம் இல்லாமல் இருக்குகிறார், கடனில் இருக்குகிறார், அவருக்கு உதவி செய்வோம் என்று உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படின்னா அவர் பெரிய ஆளாயிடக்கூடாது, நம்ம விட பெரிய ஆளாயிட்ட நம்மளே மிஞ்சிடுவாரு அப்படிங்கிற எண்ணம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அவர் நல்லபடியா வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வறுமை ஒழிப்பு திட்டம் தான் ஜக்காத், வேற ஒண்ணுமே கிடையாது. யாருமே புகராக்களாக ஏழைகளாக இருக்கக்கூடாது. எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு கடமையாக கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜக்காத்து யார் முதல்ல கொடுக்கணும்? யாரின் மீது ஜக்காத்து கடமை? வயதுக்கு வந்த 15 வயதுக்கு மேல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் ஜக்காத்து கடமை. இது கடமை. அப்ப அந்த ஜக்காத்து கொடுப்பதற்குண்டான அளவுகோல் என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது ஒரு அளவு வேணும்ல. சதக்கா எப்ப வேணாலும் செய்யலாம், அதுக்கு சட்டம்லாம் கிடையாது. தர்மம் கொடுக்கிறோமே, 10 ரூபாய் தர்மம் கொடுக்கிறோம், 100 ரூபாய் தர்மம் செய்யறோம், ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுக்கிறோம், இதுக்கெல்லாம் வரையறைலாம் கிடையாது. ஆனா ஜக்காத் வருடத்தில் ஒரு முறை ஜக்காத் என்று கொடுக்கின்ற பொழுது இதற்கு அளவு இருக்கிறது, வரைமுறை இருக்கிறது, எந்த பொருளெல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதையும் இறைவனே சொல்லி இருக்கிறார். முதல்ல அதனுடைய அளவுகோல் என்ன? ஜக்காத் கொடுப்பதற்கு உண்டான எவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் நாம் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியாக ஆகிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் வெள்ளியாக இருக்கும் பொழுது 613 கிராம் வெள்ளியினுடைய அளவு, 613 கிராம் வெள்ளியினுடைய அளவு பொருளாதாரம் யாரிடம் இருக்குமோ, கிட்டத்தட்ட இப்புள்ள ரேட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும். இப்புள்ள ரேட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும். அப்ப 2 லட்சம் ரூபாய் யாரிடம் ஒரு வருடம் பூர்த்தியாக சேமிப்பாக இருக்குகிறதோ அவருக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர். நீங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோம், எனக்கு கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படிங்கிற நிறைய சிந்தனை. எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கு, அவங்களுக்கு ஜக்காத் கடமையே இல்லை. கடனாளியா இருக்கின்ற போது தானே கஷ்டத்தில் இருக்கும்போது அதனுடைய தகுதி வரமாட்டோம். அப்போ யார் தன்னுடைய செலவு, தன்னுடைய வருமானத்தில் மிஞ்சி வழக்கத்தான வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் சேமிப்பாக இருக்க வைத்திருக்கிறாரோ 2 லட்சம் குறைந்தபட்சம். தங்கமாக இருக்கும் பட்சத்தில் 11 பவுன். இன்னைக்கு ஒரு ரேட்டு தாறுமாறா போகும். 11 பவுன் அப்படிங்கிற போது இன்னைக்கு உள்ள ரேட்டு ஒரு பவுன் என்பது 1,40,000 ரூபாய் வருகிறது. ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்குறாங்க, ஒரு பவுன் 1,40,000 ரூபாய் வருகிறது. அதை விட அதிகமா தான் வரும். அப்ப அதுல இருந்து ஒரு 11 பவுன் கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். தங்கத்தினுடைய அளவு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். அப்ப அதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் என்பது நிகழ்காலத்தில் எல்லா சமூக நம்முடைய முக்மீன்களிடம், ஆண்களிடம், பெண்களிடமும் இல்லாத தொகையே இல்லை, இல்லையா? இன்னைக்குள்ள பொருளாதார சூழலில் 2 லட்சம் ரூபாய் என்பது இல்லாத சூழல் இல்லை ஒரு வருடத்தில். அப்ப இந்த 2 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்தில் சேமிப்பாக இருக்கின்ற போது, உதாரணமா ஒரு சகோதரர் 50,000 ரூபாய் பாலில் இருந்து சம்பளம் வாங்குறாரு, அதுல ஒரு 30,000 ரூபாய் செலவு செய்யறாரு, அதுல 20,000 ரூபாய் சேமிப்பு செய்யறாரு. அவருக்கு எப்பொழுது சேமிப்பு செய்யக்கூடிய அந்த நாளில் இருந்து ஒரு வருடம் 365 நாட்கள் பூர்த்தியாக அவர் அன்றைக்கு சேமிப்பு ஆரம்பிக்கிறார். மாதம் 20,000 ரூபாய் சேமிக்கிறார். அப்ப ஒரு வருடத்துல 2,40,000 ரூபாய் அவருக்கு சேமிப்பா இருக்கு. அடுத்த மாசம் அவர் சேமிக்கிறாரு. ஆனா அவர் தகுதி ஆயிட்டார். எப்போ? ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தகுதி ஆயிட்டார். அப்ப இந்த 2,40,000 ரூபாயில அவருக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு சேமிப்பாக இருக்கக்கூடிய அந்த தொகையில அவர் ஜக்காத் கண்டிப்பா கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்கணும் என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ் சொல்றான், பொருளாதாரம் அழிந்துரும் சொல்றாங்க. நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜக்காத் கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாயில 2,500 ரூபாய் தான் ஜக்காத் கடமை. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 2.5%. அப்ப 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுல 2,500 ரூபாய் தான் அவருக்கு ஜக்காத் கடமை. அந்த 1 லட்சம் ரூபாயில 2,500 ரூபாய் ஜக்காத் கொடுத்துட்டனா மீதி இருக்கக்கூடிய தொகை என்பது ஹலாலான தொகையாக மாறிடும்.
அதுல இருந்து நமக்கு எந்த சோதனையும் வராது, தேவையில்லாத செலவு வராது. இன்னைக்கு நம்ம புலம்பிட்டு இருக்கோம், ஆஹா மருத்துவ செலவு அதிகமாகுது, தேவையில்லாத செலவு வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவு வருது. ஏன் வருது, எதற்கு வருது, நம்ம சிந்திக்கிறோமா? நாம வருடத்தில் ஒரு முறை நிறைவேற்றப்படக்கூடிய இந்த ஜக்காத்தை நாம் சரியான முறையில் நமக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா, கடமையாக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சரியான முறையில சிறிய தொகையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆண்டு காலமே அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் பாதுகாப்பு தருகிறார், பரக்கத்தை தருகிறார், ரஹ்மத்தை தருகிறார், அபிவிருத்தியை தருகிறார். குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படுகிறது, குடும்பத்தில் கஷ்டம் இல்லை, குடும்பத்தில் சோதனை இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, ஏராளமான நிகழ்ச்சிகள் சொல்லிக்கிட்டே போலாம். குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய ஆண்களிடமோ பெண்களிடமோ நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டுல வீட்டு தலைவர் பெண்கள் தகுதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஜக்காத் கொடுக்கணும். உதாரணமா இன்னைக்கு பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகிவிட்டது. இன்னைக்கு கால சூழல்ல 2 பேர்களுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு கால சூழல் உருவாகிவிட்டது. அப்படிங்கிற போது இல்ல ஆண்கள் தான் கொடுக்கணும், பெண்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கிடையாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம் தான். பெண்கள் சம்பாதித்து அவர்கள் சேமிப்பாக வைத்திருந்தால் அவர்கள் மீதும் ஜக்காத்து கடமை. 15 வயதுக்கு மேல ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஜக்காத்தினுடைய அளவு அவர்களுக்கு வந்து விட்டதா அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. எந்த பொருளும் இது அளவு 613 கிராம் வெள்ளி, 11 பவுன் தங்க நகை, இதுல ஜக்காத்து கடமை 2.5%. எந்த பொருளா இருக்கட்டும் அதனுடைய பொருளாதாரத்தை கணக்கிடுங்க. அந்த பொருளாதாரத்தை கணக்கிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் அதுல இருந்து நீங்க கணக்கு போட்டு நீங்க இன்ஷால்லா கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, எந்த பொருள்லாம் ஜக்காத்து கடமை, எந்த பொருள்லாம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ல. தங்க வெள்ளி கண்டிப்பா ஜக்காத்து உண்டு. அது போல பொருளாதார சேமிப்பா இருந்துச்சுன்னா ஜக்காத்து உண்டு. உதாரணமாக நம்ம சேமிப்பாக ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம், சேமிப்பாக ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம், ஒரு 5 சென்டோ ஒரு 10 சென்டோ ஒரு 2 சென்டோ இடம் வாங்கி போட்டிருந்தால் அந்த இடத்திற்கும் நீங்கள் ஜக்காத் அதனுடைய தொகையை கிரயமாக கொடுக்க வேண்டும். ஜக்காத் கடமை. ஏன்னா அது சேமிப்பான பொருள். அந்த இடத்திற்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பது உங்கள் மீது கடமை. அதனுடைய பொருளாதாரத்தை கணக்கு செய்யணும். அதுல இருந்து 2.5% அது எவ்வளவு தொகை வருதோ, அந்த கிரயம் எவ்வளவு தொகை வருதோ அதுல இருந்து 2.5% நீங்க ஜக்காத்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இடத்திற்கு ஜக்காத்து உண்டு, நிலத்திற்கு, விவசாயத்திற்கு ஜக்காத்து உண்டு. விவசாயம் செய்யறாங்கல்ல, அது கொள்முதல் பண்றாங்க, அரிசி பருப்பு கோதுமை அது கொள்முதல் பண்றாங்க. ஒரு வருஷத்தினுடைய அளவு பார்க்கணும், எவ்வளவு லாபம் வந்திருக்கு, அந்த லாபத்துல இருந்து 1% ஜக்காத்து கொடுத்தாரு, 1% ஜக்காத்து கொடுத்தாரு. அப்போ இடத்துல ஜக்காத்து உண்டு, விவசாயத்துல ஜக்காத்து உண்டு. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது. அது மிகப்பெரிய மாளிகை வீடாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாளிகை வீட்டுல இருக்கிறோம், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அது லட்சக்கணக்கான அமௌண்ட்ல கார் எடுத்து ஓட்டினாலும் சரி அதற்கு ஜக்காத்து கிடையாது. வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது, வாகனத்துக்கு ஜக்காத்து கிடையாது. பைக் மிகப்பெரிய ஒரு 5 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் எதையெல்லாம் நீங்க உபயோகப்படுத்துகிறீர்களோ அதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. உங்களுடைய வியாபாரத்தை நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். லாபத்தை கணக்கிட்டு உங்க வியாபாரத்துல லாபத்தை கணக்கிட்டு வியாபாரத்தில் ஜக்காத்து உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருள் இருக்குது அல்லவா, பொருள் நம்ம சேமிப்பா பொருள் வச்சிருப்போம், அதுல இருந்து கணக்கு எடுத்து ஜக்காத்தை கொடுப்பதற்கு கடமையாகாது. உங்க வியாபாரத்துல நீங்க சேமித்து வைக்கக்கூடிய வியாபார பொருட்கள்ல அதெல்லாம் ஜக்காத்து கடமையான ஒண்ணு. அப்ப நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை தவிர அனைத்திற்குமே ஜக்காத்து கடமையாக அந்த பொருளை கணக்கிட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். இது 2வது விஷயம். அடுத்ததாக இந்த ஜக்காத்தை யாருக்கு நம்ம கொடுக்கணும்? ஜக்காத்து அளவு சொல்லியாச்சு. 613 கிராம் வெள்ளி குறைஞ்சபட்சம், 11 பவுன் தங்கம் அதிகபட்சம். இதுக்கும் நம்ம பொருளாதாரம் சேமிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு 2.5% ஜக்காத் கொடுக்கணும். மூன்றாவதாக யாருக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும்? இன்னைக்கு நம்மில் பல பேர், பல இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆஹா, நோம்புல கஞ்சிக்கு ரூபா கொடுக்கிறோம், நம்ம ஜக்காத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. அது சதகா. நீங்க கஞ்சிக்கு ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஜக்காத்துல சேராது. சஹர் சாப்பாடுக்கு நீங்க ரூபா கொடுக்குறீங்கன்னா ஜக்காத்துல சேராது. நான் சட்டத்தை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. உண்மையான சட்டம். நம்ம பெரிய நம்ம சகோதரர்கள் நிறைய பேரு நம்ம கஞ்சிக்கு ரூபா கொடுத்தாச்சு, சஹருக்கு சாப்பாடுக்கு ரூபா கொடுத்தாச்சு, அது ஜக்காத்துல போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை குர்ஆன்ல. யாருக்கு ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியா உடையவர்கள், யாருக்கெல்லாம் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கறதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அல்லாஹ் நீங்க யாருக்கு ஜகாத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம் நிலை, நம் சகோதரர்களின் நிலை, பெரியவர்களின் நிலை, நம்ம கஞ்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துற பள்ளிவாசலுக்கு நம்ம ஜகாத்து முடிஞ்சு போச்சு. 4 தெருவில் உள்ள 4 ஏழை எளிய மக்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம், ஜகாத் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம். பெருநாளைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம், ஜகாத் கழிஞ்சது அப்படின்னு நினைக்க கூடாது. ட்ரெஸ் எல்லாம் ஜகாத்துல வராது, அதெல்லாம் அன்பளிப்பு, அதெல்லாம் அன்பளிப்பு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் யோசனை பண்றோம். நம்முடைய சகோதரர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாமே இவர் அம்மா இது வாங்கி கொடுத்தாச்சு, இல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு, கஞ்சிக்கு ரூபா கொடுத்தாச்சு, சகர் சாப்பாடுக்கு ரூபா கொடுத்தாச்சு, வட இஃப்தார் நேரத்துல வந்து செலவுக்கு ரூபா கொடுத்தாச்சு, கூல் ட்ரிங்க்ஸுக்கு ரூபா கொடுத்தாச்சு, அதனால ஜகாத் முடிஞ்சது, கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தவறான எண்ணங்கள். அது ஜகாத்து கொடுத்ததாக வராது. அது சதகால சேரும், அன்பளிப்பல சேரும், நன்கொடையில சேரும். அப்ப யாருக்கு ஜகாத்தை போய் சேர்க்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபால, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம். ஃபரீதத்தன் அப்படிங்கிற வார்த்தை இருக்க அல்லாஹ் தொழுகைக்கு கூட சொல்லல, ஜகாத் கூட ஃபரீதத்தன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல. ஃபரீதத்தன் அப்படின்னா கடமை, இப்படிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபரீதத்தன் மினல்லாஹ், இப்படிதான் கட்டாய கடமை, நான் சொல்றபடிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபரீதத்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்? இன்னமஸ் ஸதகாத்து, ஜகாத் கொடுக்கக்கூடிய அவர்கள் எல்லாம். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ, ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஏழை ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதுவும் குறிப்பாக மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏழை எளிய மக்களில் முதலில் உங்களுடைய குடும்பத்தில் பாருங்க. நபி அதான் சொல்றாங்க, ஏழை எளிய மக்கள்ல நீங்க ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கீங்கன்னா, ஒரு அமௌண்ட் ஜகாத் கொடுக்க போறீங்க அப்படின்னா, முதல்ல உங்க குடும்பத்தார்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் பாருங்க. குடும்பத்தார்கள்ல யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, உங்களுடைய மனைவிக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, உங்க மனைவி உங்களுக்கு ஜகாத் தரக்கூடாது, உங்களுடைய பேரனுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, உங்களுடைய பேத்திக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, உங்களுடைய ரத்த சொந்தத்தில் யாரெல்லாம் வராங்களோ, உங்க மனைவிக்கு கிடையாது, உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய பேத்திக்கு, உங்களுடைய பேரனுக்கு, உங்க வம்சத்துல யாரெல்லாம் வராங்களோ அந்த வம்சத்துக்கு தான் நீங்க ஜகாத். என் பிள்ளைக்கு கஷ்டப்படுறா ஜகாத் கொடுக்கிற, இல்ல அது ஜகாத் ஆகாது. உங்களுடைய சொந்த பந்தங்கள் யார்? உறவினர்கள். உங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் யார்? உங்களுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரன் பிள்ளைங்க, உங்களுடைய மாமி பிள்ளைங்க, உங்க பெருமா பிள்ளைங்க, உங்களுடைய சாச்சா பிள்ளைங்க, உங்களுடைய மாமி பிள்ளைங்க, உங்க மாமி, அதே மாதிரி சொந்தம் வரும். அப்ப உங்க வம்சத்துல வந்து நீங்க ஜகாத் கொடுத்துட்டு அப்படிங்கிறது வராது. உங்க மனைவிக்கு கிடையாது, உங்க பிள்ளைங்க கிடையாது, உங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க கிடையாது, அதனால ஜகாத் அந்த லிஸ்ட்ல வராது. அப்போ லில் ஃபுகராஇ, ஏழை எளிய மக்கள். முதல்ல அல்லாஹ் சொல்றான், ஏழை எளிய மக்கள் முதல்ல உங்க குடும்பத்தார்ல பாருங்க. உங்க குடும்பத்தார்கள யாரும் இல்லையா, உங்க தெருவை பாருங்க. முதல்ல இன்னைக்கு நம்ம வெளியூருக்கு கொடுக்கணும் பாக்குறோம், நம்ம அதிகமா வெளியூருக்கு கொடுக்கணும், அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க. முதல்ல இந்த சிறுவைகுண்டமாக இருந்தால் செல்வந்தர்கள் அவங்களுடைய நியத் என்னவாக இருக்கணும், நம்ம சிறுவைகுண்டத்தில் எத்தனை ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு வழிக்கு நம்ம கொண்டு வருவோம், அவங்கள ஒரு அந்தஸ்து நம்ம கொண்டு வருவோம். பொருளாதாரம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளுடைய ஜகாத் பணத்தை கொடுப்போம் அப்படின்னு முதல்ல நம்ம ஊரை பார்க்கணும். சிறுவைகுண்டம் சொல்ற காரணம் நம்ம இங்க இருக்கிறதுனால சொல்றேன். முதல்ல ஏழை எளிய மக்கள் முதல்ல உங்க குடும்பத்துல பாருங்க, இரண்டாவது உங்க தெருல பாருங்க, மூன்றாவது உங்க ஊர்ல பாருங்க. அப்ப ஊர்ல யாருமே ஜகாத் வாங்குவதற்கு தகுதியாக இல்லை அப்படின்னா தான் நீ வெளியே போகணும். முதல்ல முன்னுரிமை உங்க குடும்பத்தில், உங்க ஊரில் தான் முன்னுரிமை. ஏன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை இந்த அளவு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100வது வருஷம், முதல் நூற்றாண்டுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 80% ஆட்சிகளை பிடித்து ஆட்சி செய்யறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆண்டில், முதல் நூற்றாண்டில் எந்த அளவு ஆயிப்போச்சு அப்படின்னா, அரபு நாடுகள்ல ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. எந்த அளவு ஆயிப்போச்சு,
இஸ்லாமிய ஆட்சியில ஜகாத்து வரி வசூல் பண்றாங்க. ஜகாத் வரி வசூல் பண்ணி அதை வாங்குவதற்கு ஆள் கிடையாது. அதனால உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை தானியங்களாக மாத்திடுவாங்க. அதை தானியங்களாக மாத்தி தெருவழியில பாலைவனத்துல போட்டுருவாங்க. போட்டு சொல்றாங்க, என்னுடைய ஊரை கடந்து செல்லக்கூடிய பறவைகள் கூட பசியோடி போகக்கூடாது. எந்த அளவு நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படியே வழியில வந்த நாமளும் நினைக்கணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும், பொருளாதாரத்தில் இல்லாம இருக்கக்கூடாது, பொருளாதார வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உங்களுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வரும், எந்த விதமான கவலையும் வேண்டாம். முதல்ல லில் ஃபுகராய் வல் மசாகின், மிஸ்கீன்கள், வறுமையில் இருப்பாங்க தெரியுமா? ஃபுகராவுக்கும் மிஸ்கீனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபுகரானா ஏழைகள், மிஸ்கின்னா வறுமையில் இருப்பாங்க. அன்றாடம் ஒருவேளை உணவு கூட சாப்பிட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜகாத்தை நீங்க கொடுங்கள். இன்னைக்கு நம் சகோதரர்கள் வாலிபர்கள் எண்ணத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியா இருக்கோம், ஜகாத்து கொடுப்பதற்கு நம்ம தகுதியா இருக்கிறோம், அந்த அல்லாஹ் பரக்கத்தால பொருளாதாரத்தை தந்திருக்கலாம். அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை 100 கொடுக்கிறாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. 100 கொடுத்தா வாங்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, கொடுக்கிற உங்க கடமை நிறைவேறும். நீங்க 100 கொடுக்குறீங்க, உங்க கடமை ஜகாத் கடமை நிறைவேறணும். ஆனா அதை முழுமை அடையணும் அப்படின்னா ஒரு தொகை நீங்க ஜகாத் உங்க குடும்பத்திற்கோ உங்க ஊராருக்கோ உங்க சொந்த பந்தங்களுக்கோ யாருக்கோ ஒரு ஜகாத் உங்களுக்கு ஒரு தொகை வருது, ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியா இருக்கிறீங்க. அந்த ஒரு தொகையாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய அந்தஸ்தை பெறும். ஆனா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு செயல், ஆஹா நம்ம ஜகாத் கடமை தான், அந்த அமௌண்ட் நான் எடுத்து வச்சுட்டேன், ஆனா 100 கொடுத்து 10 பேருக்கு கொடுத்துருவோம், 100 பேருக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற போது 100 பேருக்கு 100 ரூபாய் என்பது நிகழ்காலத்துல அது ஒரு டீ குடிக்கக்கூடிய செலவு தான் இல்லையா? ஒரு டீ குடிக்கிற செலவு தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில. அப்போ ஒரு தொகையாக ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கும் போது அந்த குடும்பம் கடன் இல்லாமல் அந்த குடும்பம் நிறைவேறும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஜகாத்துடைய நோக்கமே அதான். வறுமையை ஒழிக்கக்கூடியதான் இந்த ஜகாத். வறுமை இல்லாத மக்களாக இந்த உலகத்தில் எல்லோருமே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொண்டு வந்த சட்டம் தான் இந்த ஜகாத். இரண்டாவது மிஸ்கின். மூன்றாவது இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபி ரிகாபி வல் காலிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ ஸபீல். அல்லாஹ் 8 பேரை சொல்றான். முதல்ல ஃபுகரா, இரண்டாவது மிஸ்கின் வறுமையில் இருக்கக்கூடியவங்க, மூன்றாவது வழிபோக்கர்கள். ஏதாவது பரிசு தொலைச்சிட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் இல்லாம இருப்பாங்க, அவங்க ஊருக்கு செல்வதற்கு காசு இல்லாம இருப்பாங்க, அப்படிங்கிற வழிபோக்கர்களுக்கு நம்முடைய ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். மூன்றாவது. நாலாவது அடிமைகளுக்கு நம்முடைய ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். ஐந்தாவது ஜகாத்தை வசூல் செய்பவர்கள், நிதி வசூல் செய்வாங்க. இன்னைக்கு கூட அரசாங்கத்துல வரி வசூல் செய்யறாங்கல்ல, அதே போல அன்றைக்கு சஹாபாக்குடைய காலத்திலும் நபியுடைய காலத்திலும் அரசாங்கம் தான் ஜகாத்தை வசூல் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, செல்வந்தர்கள்ட்ட வசூல் செய்து அந்த பணத்தை ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப ஜகாத்தை வசூல் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க ஜகாத்தை கொடுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு செல்லக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு செல்றாங்கல அவங்க. அடுத்ததாக கடன்காரங்கள், வல் காரிமீன், அல்லாஹ் சொல்றான் வல் காரிமீன், கடனாளிகளுக்கு உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆக மொத்தம் 8 நபர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். இவங்களுக்கு தான் ஜகாத் நீங்க வாங்குவதற்கு தகுதியானவர்கள். ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இந்த 8 பேர் தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த 8 பேரையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபரீதத்தம் மினல்லாஹ், கட்டாயமா இந்த 8 பேருக்கு தான் நீங்க கொடுக்கணும். 8 பேருக்கு தான் நீங்க கொடுக்கணும். Dress எடுத்து கொடுத்தா ஜகாத்லாம் கடமை நீங்காது, அது அன்பளிப்புல போயிரும், சதகால போயிரும், அது நன்மை கிடைக்கும். நன்மை இல்லாமல இல்ல. இப்ப கஞ்சிக்கு நம்ம காசு கொடுக்கிறோம், எப்படி நன்மை கிடைக்கும்? நோன்பாளிகளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாவே அதற்குண்டான நன்மை என்பது பன்மடங்காக உள்ளது. அப்ப நம்ம நோன்பு கஞ்சிக்கு கொடுக்கிறோம், நோன்பு திறப்பதற்காக பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கிறோம், நோன்பு திறப்பதற்காக ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கிறோம், நோன்பு திறப்பதற்காக பலகாரம் வாங்கி கொடுக்கிறோம், நன்மை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாற்றமே இல்லை.
நோன்பாளிகள் கொடுத்த நன்மை கண்டிப்பா கிடைக்கும். சக உணர்வுக்காக நம்ம பொருளாதாரம் கொடுக்கிற நன்மை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. அல்லாஹ் அதுக்குண்டான உங்க பொருளாதாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தான வாழ்க்கை தருவான், பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம கொடுத்து நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் எண்ணக்கூடிய எங்கிட்டே கேட்டிருக்காங்க, அசத்து நான் கட்சி கொடுத்துட்டேன், ஜக்காத்து நிறைவேறுமா? இல்ல, அதான் நிறைவேறாது. அது ஜக்காத்துக்கு உள்ள வராது அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்காண்டி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறுறீங்க. ஏன்னா மத்த நாள் கொடுக்கறதுக்கும் ரமதான்ல கொடுக்கறதுக்கும் 70% நன்மையே அல்லாஹ் தான். 70% நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். அப்ப ஜக்காத்தினுடைய அளவையும் சொல்லாச்சு, யாரு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. அது போக யாருக்கு கொடுக்கணும், அதனுடைய அளவு என்ன, யாரெல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்ற செய்தியை சின்ன சின்ன விஷயங்கள் குறைந்தபட்சம் நாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இந்த அடிப்படையில குர்ஆன் சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில மார்க்கத்தில் வருடத்தில் ஒரு முறை நிறைவேற்றப்படக்கூடிய இந்த ஜக்காத் என்னும் கடமையை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா நாம் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்துகளையும் சதகாக்களையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும் பரக்கத்தான வாழ்க்கையாகவும் அபிவிருத்தியான வாழ்க்கையாகவும் நம்முடைய ரிஸ்கிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும், நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும், நம்முடைய அனைத்து விதமான நியத்துகளிலும் ஹாஜத்துகளிலும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும்